எடப்பாடிக்கு அமித்ஷா வச்ச செக், இவர்தான் முதல்வர். அடித்து ஆடும் அண்ணாமலை. இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 10 மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் அனல் பறந்து வருகிறது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிக சீட்டுகளை கேட்டு திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்து வருவதால் திமுக கூட்டணிக்குள் பிளவு வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மறுபக்கம் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ய அமித்ஷா வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருந்தார். அதில் அதிமுக தரப்பில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமில்லை, தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் என்று தொடர்ந்து தெரிவித்து வந்தாலும் கூட தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளது மட்டுமில்லாமல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் என அவரும் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் ஜி.கே. வாசன் மற்றும் அன்புமணி உட்பட பலரும் கூட்டணி ஆட்சியை வரவேற்றுள்ளனர். அந்த வகையில் ஒருமித்த கருத்தாக கூட்டணி ஆட்சிதான் என தேசிய ஜனநாயக கட்சி தலைவர்கள் குரல் கொடுத்து வரும் நிலையில் கூட்டணி ஆட்சி அமைய முடியாது என அதிமுக பிடிவாதம் பிடித்ததால் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பேன் என்று கூறினார் எடப்பாடி. அதிமுக தலைமை ஏற்று எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராததால் மன்சூர் அலிகான் உட்பட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழல் அதிமுகவுக்கு ஏற்பட்டது. அதே போன்ற ஒரு சூழல் தான் மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவுக்கு ஏற்படும் என தெரிவிக்கிறது அரசியல் வட்டாரங்கள். மேலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலைக்கு மேல் உள்ள கத்தியாக எடப்பாடி பழனிசாமி தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டது செல்லாது என ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். மேலும் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த வழக்கின் தீர்ப்பு ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வெளிவரும் என கூறப்படுகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக பொறுப்பேற்று கொண்டது செல்லாது என்றும் அதிமுகவின் இரட்டை தலைமைதான் கட்சியை வழிநடத்தும் என்றும் தீர்ப்பு வந்தால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி என இருவரும் இணைந்துதான் கட்சியின் முடிவுகளை எடுக்கும் சூழல் உருவாகியுள்ளது, அல்லது இரட்டை இலை சின்னம் முடங்கும் சூழலும் உருவாகியுள்ளது என்று கூறப்படுகிறது. இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் எடப்பாடி பழனிசாமி எந்த பக்கமும் தப்பிக்கவே முடியாதபடி செக் வைத்து விட்டார் அமித்ஷா என்கிறது அரசியல் வட்டாரங்கள். அந்த வகையில் முதல்வர் யார் என்பது குறித்து அதிமுக முடிவு செய்யும் என லிஸ்ட் வச்சு சமீபத்தில் பேசிய அமித்ஷா வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என கூட்டணி ஆட்சி என்பதுதான் உறுதி என்றும் சொல்லியிருக்கிறார் அமித்ஷா. மேலும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பாஜக தலைமையும் கூட்டணி தலைவர்களும் முடிவு செய்வார்கள் என பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா பேசியிருந்தது. பாஜக மிக தெளிவாக அரசியல் காய்களை நகர்த்தி வருவதை பார்க்க முடிகிறது. இந்நிலையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு விரைவில் தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கி தமிழக அரசியலில் அவருக்கு முக்கியத்துவத்தை தேசிய தலைமை கொடுக்க இருப்பதால் விரைவில் தமிழக அரசியல் களத்தில் அடித்து ஆட அண்ணாமலை தயாராகிவிட்டார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.